என்னுடைய தகப்பனுடைய காலம் அல்ல. இயேசுவின் வருகையை பார்க்க போவது என்னுடைய தாயின் காலம் அல்ல, என் பூட்டனுடைய காலம் அல்ல, என் பாட்டியின் காலம் அல்ல, ஆமென், காலம் சென்ற என் தாத்தாவின் காலம் அல்ல. இயேசுவினுடைய வருகையை சந்திக்க போற சந்ததி யார் தெரியுமா? நானும் என்னுடைய பிள்ளைகளும் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் தான் இயேசுவின் வருகையை சந்திக்க போறவங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி நான் ஆமென் ஆணித்தரமா இதை சொல்றேன் அப்படின்னா, ஆமென், இயேசுவின் வருகையை சந்திக்க போற சந்ததி நானும் நீங்களும் என்று எப்படி நான் தெளிவா தைரியமா ஆணித்தரமா நான் சொல்றேன் அப்படின்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீஷர்கள் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? அதற்கு இயேசு சொன்னார், அத்தி மரம் துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று, நான் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து விட்டேன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கைதட்டுதல் அடிக்க சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் ஓமையாய் பேசினார், மறைவாய் பேசினார். ஆண்டவர் ஆமென் ஓமையாய் சொல்கிறார். ஆமென், பட்டு போன அத்திமரம், செத்து போன அத்திமரம், மரம் பட்டு போயிட்டு ஆண்டவர் தன்னுடைய சொந்த இனத்தை தேடி வந்தார், சொந்த ஜனத்தை தேடி வந்தார். வாக்குத்தத்தத்தை பெற்ற சொந்த சந்ததியை தேடி ஆண்டவர் இயேசு வருகிறார். அந்த இடத்திலே அவர்களிடத்திலே பசிக்கு கனியை பார்க்கிறார், கனி இல்லை. ஆமென், கனி இல்லாத பட்சத்திலே ஆண்டவர் அந்த மரத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படுகிறது. மரம் பட்டு போனதே. அல்லேலூயா. இலைகள் மாத்திரமல்ல, கிளைகள் மாத்திரமல்ல, பக்க வேர்கள் மாத்திரமல்ல, அந்த மரத்தினுடைய ஆணி வேர் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை இறங்கினதினால் அத்திமரம் பட்டது, அத்திமரம் சபிக்கப்பட்டது. இந்த அத்திமரம் ஆமென் எழுத்தின்படி சொல்லப்பட்ட காய்க்கிற பூக்கிற கனி கொடுக்கிற எழுத்தின்படி சொல்லப்பட்ட அத்திமரம் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அத்திமரம் என்று எதை பார்த்து சொன்னார் தெரியுமா? ஜூதர்களை பார்த்து சொன்னார். அத்திமரம் என்று எதை பார்த்து சொன்னார்? இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இருக்கிற இந்த அத்திமரம் பட்டு போகும். இந்த பட்டு போன வேரோட பிடுங்கப்பட்ட, வேரோட அசைக்கப்பட்ட, தூக்கி வீசப்பட்ட இந்த அத்திமரம் இன்றைக்கு பட்டு போன, நாசமாக்கப்பட்ட, காய்ந்து கருகி கீழே விழுந்த, வேர் அறுக்கப்பட்ட இந்த அத்திமரம் ஒரு காலத்தில் துளிர்க்கும், ஒரு காலத்தில் செழிக்கும், ஒரு காலத்தில் பூக்கும், ஒரு காலத்தில் காய்க்கும். அப்பொழுது நாம வீட்டு வாசற்படிக்கு வந்துட்டேன். யாமே அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. என் தகப்பன் காலத்தில் அத்திமர துளிக்கல, என் தாத்தன் காலத்தில் அத்திமர துளிக்கல, என் பூட்டன் காலத்தில் அத்திமர துளிக்கல. எப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்திமரம் சபிக்கப்பட்டு என்று சொல்லி அத்திமரம் சபித்ததோ, அன்னையில இருந்து இஸ்ரவேல் தேசம் உலக வரைபடத்தில் இருந்து தூக்கி வெளியே வீசப்பட்டது. இஸ்ரவேல் என்கிற நாடு மேப்ல இல்ல, இஸ்ரவேல் என்கிற நாடு உலக வரைபடத்தில் இல்ல, இஸ்ரவேல் என்கிற நாடு உலகத்தில் இல்ல. அந்த நாடு வேரோட பிடுங்கப்பட்டது. அந்த நாட்டு மக்கள் அநேக நாடுகளுக்கு அகதியாய் சென்றார்கள். அந்த நாடு தன்னுடைய தேசத்தை இழந்தது, தன்னுடைய சுதந்திரத்தை இழந்தது, தன்னுடைய தாய் மொழியை இழந்து இஸ்ரவேலர்கள் நாடு இல்லாமல் அகதிகளாக அந்தந்த தேசத்தில் அடிமையாய் வாழ்ந்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது, மீண்டும் அந்த தேசத்தை நிலைநாட்டுவேன், மீண்டும் அந்த தேசம் வேர்விடும், மீண்டும் அந்த தேசத்துக்கு நீர் பாய்ச்சுவேன். அது பூக்கும், அது காய்க்கும், அது கனி கொடுக்கும். 4 திசையில் இருக்கிற என்னுடைய ஆடுகளை, 4 திசையில் இருக்கிற என்னுடைய ஜனத்தை, தேசாதிபதிக்கு சொந்தமான ஆடுகளை எல்லா தேசத்தில் இருந்து சீயோன் பட்டணமாகிய மலைக்கு நான் கூட்டி சேர்ப்பேன். அப்படி சொல்லப்பட்ட எரேமியா, ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் தான் 1947 வருஷத்திலே ஆமென் வேறறுக்கப்பட்ட நாடு, சபிக்கப்பட்ட நாடு, கனி இல்லாத நாடு, பூ இல்லாத நாடு மீண்டும் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு 1947 வருஷத்திலே மறுபடியும் கர்த்தர் அந்த நாட்டை ஆமென் உலக வரைபடத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். இழந்த நாடை பெற்றார்கள். அகதியாய் அலைந்தவர்கள் தங்கள் தாயகம் திரும்பினார்கள். மறுபடி அந்த நாடு செழிக்க ஆரம்பித்தது. மறுபடி அந்த நாடு செழித்தது மாத்திரமல்ல, உலகத்திலேயே அதிக கனிகளை கொடுக்கிற, அதிக பூக்களை கொடுக்கிற, அதிக செழிப்பை கொடுக்கிற, அதிக விவசாயத்தில்
ஆமென் நம்பர் 1 ஆய் திகழுகிற ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக கர்த்தர் இஸ்ரவேலை மாற்றினார். அடுத்த தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது, அந்த இஸ்ரவேலை பார்த்து அடுத்த தீர்க்கதரிசனம் சபிக்கப்பட்ட, வெட்டப்பட்ட, காய்ந்து கீழே விழப்பட்ட அந்த நாட்டை பற்றி அடுத்த தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. உன்னை எரிகிற விறகுக்கு ஆமென் எரிகிற அடுப்புக்கு உன்னை விறகா மாற்றுவேன், வைக்கோலுக்கு உன்னை தீவட்டியா மாற்றுவேன். கைதட்டுறலடியா சொல்லுங்க, இதெல்லாம் தீர்க்கதரிசனங்கள். அல்லேலூயா. உன்னை அடுப்புக்கு நான் விறகா மாற்றுவேன், உன்னை வைக்கோலுக்கு தீவட்டியா மாற்றுவேன். இது கர்த்தர் எதை குறித்து சொன்னார்? இஸ்ரவேல் ராணுவத்தை பற்றி பேசினார். இஸ்ரவேலுடைய யுத்த ஆமென் விமானத்தை பற்றி பேசினார். இஸ்ரவேலுடைய ஆயுத தளபாடத்தை பற்றி பேசினார். ஒரு நாள் நீ சபிக்கப்பட்ட, ஒரு நாள் நீ கைவிடப்பட்ட, ஒரு நாள் நீ வேறெடுக்கப்பட்ட, ஆனா மறுபடி ஒரு காலம் வரப்போகுது. அடுப்புக்கு விறகா மாற்றுவேன், வைக்கோலுக்கு தீவட்டியா மாற்றுவேன், உன்னை யாரும் எதிர்க்க முடியாது என்று கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொன்னார். இன்றைக்கு உலக நாடுகளே பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த தேசத்தை நிலைநிறுத்தினார். அதற்கு என்ன காரணம்? பட்டு போன சபிக்கப்பட்ட அத்திமரம் துளிர்த்தது. சீசர்கள் கேட்டார்கள், உங்க வருகைக்கு அடையாளம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு இயேசு சொன்னார், அத்திமரம் துளிர்க்கும். அப்ப நான் வீட்டு வாசலுக்கு வந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, யாருடைய காலத்தில் அத்திமரம் துளிர்த்தது? 1947க்கு பிறகு யாருடைய காலத்துல? என்னுடைய காலத்துல, நான் பெற்ற என் பிள்ளைகள் காலத்துல, உன் காலத்துல, நீ பெற்ற உன் பிள்ளைங்க காலத்துல அத்திமரம் துளித்ததினால் இயேசு ராஜாவின் வருகையை